அக்கௌண்ட்டில் காசு கம்மி கைஸ். அக்கௌண்ட்டில் ஏய் வாய முர்றா. இவனோட பெரிய தொல்லையாக இருக்குது கைஸ். அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்கோம்மா பாருங்களேன். அக்கௌண்ட்டில் 24 ரூபா இருக்குது. இப்போ என்ன நம்புகிறோம்னா வடை கடையில் போய் 20 ரூபாய்க்கு வடை வாங்கி தின போகிறோம். இவங்க 1000 ரூபா 2000 ரூபா இருக்குன்னு நினச்சி வந்தாங்க. அதுக்கெல்லாம் அங்கே சீனே இல்லை. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு தான் போட்டு வந்திருக்கு. அவ்வளோ தூரம் போகுமா தள்ளிட்டு போக போகிறோமானே தெரியல. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். நான் மிளகா மோசமாக நல்லா இருக்கேன். கடுத்து துண்டுட்டியா இல்லை என்ன மிருகம்னு தெரியல. வாடா கொண்டுடா. நல்லா ஆலமரத்தினால திண்டு விட்டு எப்படி ராவரியான்னு பாருங்க. வடைக்கு ஆளுக்கு முன்னாடி வரையிறது திண்டு வடைக்கு ராவரியா. இது கொஞ்சம் குர்ரா. டேய் 20 ரூபா போட்டு விட்டோமா? அவ்வளோடா போட்டேன். 20 ரூபா போட்டோம். 3 வடை 18 ரூபா. இன்னும் 2 ரூபா பேலன்ஸ் இருக்கே. வாங்கிட்டு விடா. அதாவது டிப்ஸா கொடுத்தது 20 ரூபா. அதில் ஒரு டிப்ஸ் 20 ரூபா கொடுக்குறாரா? சரி செருப்பு கொண்டு போகலாமாடா. ஏன் எருமச்சனியை மூஞ்சி தப்புன மாதிரியே இருக்கு. கூப்பிடாது உனக்கு ஆம்பளை கூப்பிடானு சந்தோஷப்படுறா. எங்கள் அண்ணனை மட்டும் ரைடர் கிடையாது, என் தங்கச்சியுமே ரைடரு. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு முன்னாடி என் தங்கச்சி போய்கிட்டு இருக்கானே, என் தங்கச்சிக்கு நான் போறேன்ற விஷயம் தெரியாது. கைஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் இல்லை சூப்பர் ஃபிகர் நினச்சி வந்து பார்த்தா அதுக்கு அதில் என் தங்கச்சிட்டியா. நான் சொன்னேன்ல இந்த ரோட்ல பொம்பளை பிள்ளைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இந்த மின்னல் பிரச்சனை தவிர்த்து வேறு யாருக்கும் ஐடியா கிடையாது. ஏன் வந்து பொம்பளை பிள்ளை அந்த பச்சை சட்டையே அவனே அதனாலே அங்கனுக்குள்ள ஐயோ இந்த பிள்ளையா. நாங்கள் ஏதாவது டீ ஏதாவது சாப்பிடலாம். சாப்பிடலானே. நாலா வரதே போயிட்டு இருக்கோம். டீ சாப்பிடதே நாங்கள் போயிட்டு இருக்கோம். டீ சாப்பிட இங்கிருந்து அங்கே வரீங்களா? நாலு பயங்கரமான. ஏண்டா நல்லா வளர்ந்துக்கிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்?